எல்லாருக்கும் வணக்கம். ஸ்விங் ட்ரேடிங்கில் உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஆர்வம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஸ்விங் ட்ரேடிங்கில் ஆவரேஜ், அதாவது மூவிங் ஆவரேஜ் ஏன் முக்கியம்னு பார்க்க போகிறோம். அப்புறம் வழக்கம் போல் 5 பங்குகள் அடுத்த வாரத்துக்கானது ரிவ்யூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவிங் ஆவரேஜ் பற்றி நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு நிச்சயமாக பயன்படுது. அப்புறம் அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஈஸியாக கண்காணிக்கலாம். முக்கியமாக லாஸ்ட் வாரம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம என்ட்ரி எக்ஸிட் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன். அப்புறம் மொமெண்டம், வேறு வேறு நாய்ஸ், அதாவது மார்க்கெட் ரொம்ப கண்ணாபின்னான்னு மேலே கீழே போகும்போது ஒரு ஸ்டாக்குக்கு மட்டும் நாய்ஸ் ஃபில்டர் பண்ணுறதுக்கும் இது பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 நாள் அந்த மாதிரி ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாக்ல மொமெண்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது 10 டே மூவிங் ஆவரேஜ்ல கண்டுபிடிக்கலாம். அதே 20 நாள்னா ஷார்ட் டேர்ம் ஸ்விங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். 50 நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்தோட ட்ரெண்ட் அது. அதை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டாலே போதும். மோஸ்ட்லி அதுக்கு எகெயின்ஸ்டா நம்ம ட்ரேட் பண்ணாம இருக்கணும். 200 டே மூவிங் ஆவரேஜ்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயருக்கு எப்போதுமே இதுக்கு எகெயின்ஸ்டா நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ரெகுலர் கொரியை ரன் பண்ணப்ப கிட்டத்தட்ட ஒரு 34 ஸ்டாக் ஃபில்டர் ஆகி வந்தது. ஸோ அதுலேருந்து ரொம்ப ஃபர்தராக ஃபில்டர் பண்ணுறது எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டது. அடுத்த லெவலில் வால்யூம் அப்புறம் கோல்டன் கிராஸ், இது ரெண்டோட ஃபில்டரையும் நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 19 ஸ்டாக் கிடைச்சிருக்கு. ஸோ வால்யூம் போன வருஷத்தை விட மட்டும் இல்லாமல் போன வாரத்தை விடையும் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸ். அப்புறம் 50 டே மூவிங் ஆவரேஜ், 200 டே மூவிங் ஆவரேஜை பியர்ஸ் பண்ணி மேலே போகிற கோல்டன் கிராஸ். ஸோ இது ரெண்டும் பண்ணதுக்கப்புறம் இந்த 19 வந்திருக்கு. அதில் நான் 5 பொறுக்கி எடுக்க போகிறேன். அதுக்கு முதல் இதில் டாப் 10 எது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம டாப் 10 லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் மட்டும் இல்லை, இது ஜூன் மாதத்துக்கே பொருந்தும். இண்டஸ் டவர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரதி ஏர்டெல், அசோக் லேலேண்ட், ஆக்சிஸ் பேங்க், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மோதிலால், பிடிசி இந்தியா, பஜாஜ் ஃபினான்ஸ், அப்புறம் நிப்பான். இது 10 தான் நான் என்னோட ட்ராக்கரில் அடுத்த மாதத்துக்கு முக்கியமாக பார்க்க போகிறேன். அதுலேயும் அடுத்த வாரம் ஒரு 3 ஸ்டாக் ரொம்ப ப்ரைமரியாக எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 டெக்னிக்கல் ஃபேக்டர் வச்சு நான் அடுத்தது சொல்கிறேன். இந்த வாரத்துக்கு மட்டும் இல்லை, இந்த மாதத்துக்குமே அதிகமாக நான் மானிட்டர் பண்ணி வாட்ச் பண்ண போகிற ஒரு ஸ்டாக் இண்டஸ் டவர். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 460லேருந்து கீழே இப்போதைக்கு நல்ல ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்கு. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பெக் ரேஷியோ, பி ரேஷியோ எப்படி பார்த்தாலும் ஃபண்டமெண்டலி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. டெக்னிக்கலாகவும் இப்போ ப்ரூவ் ஆகி மேலே வருது. அதாவது வால்யூமும் அதிகமாக இருக்குது, நல்ல கோல்டன் கிராஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இது என்னோட ஸ்விங்கில் டாப்பாக இருக்க போகிற ஒரு ஸ்டாக். ரெண்டாவதா நான் அதிகமாக எதிர்பார்க்கிற ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஏன்னா அது 800 டச் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் முக்கியமாக நேற்று ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகி 800 தாண்டி மேலே வந்தது. ஸோ இப்போ பேங்க்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக போயிட்டு இருக்கிறதால இது இன்னும் நல்லா பிரேக் அவுட், வால்யூமோட பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா ஒரு 840, 850 லெவலெல்லாம் தாண்டி போச்சுன்னா ஆல் டைம் ஹையை அல்லது 52 வீக் ஹையை டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னோட ரேடாரில் இருக்கிற 2வது மிகப்பெரிய ஸ்டாக் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. போன மாதம் நடுவில் வால்யூம் அதிகமாச்சு பாரதி ஏர்டெல்லில். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3%லேருந்து ஒரு 5%க்குள்ளே தான் ஆல் டைம் ஹைக்கும் இப்போ உள்ள ப்ரைஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இது நிச்சயமாக ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா புது ஆல் டைம் ஹை அல்லது புது 52 வீக் ஹை ரெண்டுமே செட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா ஒரு சரியான குரோத் ஸ்டாக் இப்போதைக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா பாரதி ஏர்டெல். டெக்னிக்கல் சார்ட் படி பார்த்தா எனக்கு லூக்ரேட்டிவாக இப்போதைக்கு தெரியறது நிப்பான் இந்தியா. இது பார்த்தீங்கன்னா இந்த 50 டே எக்ஸ்பனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கிளியராக 200 டே மூவிங் ஆவரேஜை ஜஸ்ட் ரீசெண்டாக பியர்ஸ் பண்ணி ஒரு நல்ல கோல்டன் கிராஸை ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது இங்கேருந்து இப்போ ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.
ஸோ இது வந்து எல்லாமே வந்து இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே நடந்தால் புது பிரேக் அவுட் ஆகி புது ஆல் டைம் ஹையை நோக்கி இது பயணம் செய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால இதுவும் நான் வந்து மானிட்டர் பண்ண போகிறேன். போன மாதம் ரொம்ப அக்யூரேட்டாக ஒரு நல்ல ஸ்டாக்கு எது ஐடென்டிஃபை பண்ணேன்னா இந்த எல்டி ஃபுட்ஸ். ஆனால் நான் முன்னாடியே இது வந்து எக்ஸிட் ஆயிருந்ததால் திரும்ப நான் என்டர் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இது வந்து நான் கற்றுக்கிட்ட பாடம். எப்போவுமே வந்து சார்ட்ஸ் அப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கம்பைன் பண்ணால் அது நிச்சயமாக பொய்த்து போகாது அப்படிங்கிறதுக்கு எல்டி ஃபுட்ஸ் ஒரு சரியான ஆதாரம். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டிலோட ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கீழே வந்து அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் அந்த டாட்டட் லைன்ஸ்குள்ள ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கிறதால இப்போ திரும்பவும் இதோட ஆல் டைம் ஹை நோக்கி போயிட்டுருக்கு. இது நிச்சயமாக கூடிய சீக்கிரம் புது ஆல் டைம் ஹையை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் வந்து என்னோட ஸ்டாக் ரேடாரில் ஸ்விங் ஸ்டாக்ஸ் ரேடாரில் இருக்க போகிற டாப் ஸ்டாக். ஸ்விங் ட்ரேடிங்கில் எவ்வளோ வருமானம் வரும், எவ்வளோ முதலீடு பண்ணணும், P&L இருக்கா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் நான் பெருசாக பண்ணலை. என்ன ரீசன்னா உங்களுக்கே தெரியும், ட்ரம்ப் டேரிஃப் அப்போ வந்து இருந்த முக்கியமான சூழ்நிலைகள்லாம் சாதகமாக இல்லாததால் நான் பெருசாக எதுவுமே பண்ணல. இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாது. எனக்குன்னு வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் இருக்குது. நான் இது ஒரு ஹாபியாக தான் பண்ணுறேன். அதாவது வந்து வீக்கெண்ட் மட்டும்தான் அனலைஸ் பண்ணுறேன், அப்புறம் வீடியோ போடுறேன். அதே வந்து வீக் டேஸில் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்கு மேலே நான் வந்து மார்க்கெட் பார்க்குறதே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போதே என்னால் கடந்த ஏப்ரல் மே மாதம் மட்டுமே 2 லட்சம் ரூபா அதுவும் வந்து கேஷ் செக்மெண்ட்டில் சம்பாதிக்க முடிஞ்சிருக்கு. அப்படின்னா நிச்சயமாக யார் வேணாலும் இதை வந்து ஈஸியாக பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நான் வந்து என்னோட டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபா ஒரு போர்ட்ஃபோலியோ சைஸ். அதில் பர்சன்டேஜ் அப்படிலாம் வந்து நான் இன்னும் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த கேஷ் செக்மெண்ட் மட்டும் நான் ஏன் பண்ணுறேன்னா, கேஷ் செக்மெண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து ரிஸ்க் கிடையாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு ஸ்டாக்ல நம்ம போய் மாட்டிக்கிட்டோம், அப்படி இருந்தாலுமே அதை வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண முடிஞ்சா நிச்சயமாக அதில் லாஸ் வராது. அதுதான் என்னோட கான்செப்ட். இதே வந்து நம்ம வந்து ஆப்ஷன்லேயோ ஃபியூச்சர்லேயோ போனோம்னா ஒரு இதில் மாட்டிக்கிட்டோம்னா அதில் லாஸ்டில் வெளியில் வர மாதிரி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா எல்டி ஃபுட்ஸ் வந்து நான் என்டர் பண்ணுறது நல்ல டைம் தான். ஆனால் வந்து அது சடனாக வந்து ரொம்ப கீழே போகிற ஒரு டேர்ன் இருந்ததால் டேர்ன் ஓவர் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு ராங்கான டெசிஷன் எடுத்தேன். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 5% கிட்டத்தட்ட வந்து லாஸ் புக் பண்ணேன். அதே மாதிரி ONGC இந்த வருஷத்து ஆரம்பத்திலேருந்தே வச்சுருந்தேன். ரொம்ப மோசமாக அது போக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் பண்ணி அவசரப்பட்டு வெளில வந்துட்டேன். பட் இது ரெண்டுமே வந்து நான் கற்றுக்கிட்ட பாடம். அப்புறம் இந்தியா மார்ட்டும் வந்து ஒரு பிப்ரவரி மார்ச் மாதத்தில் வாங்கி 3 மாதம் வச்சுருந்தாலும் அதில் பெருசாக வந்து டேர்ன் அரவுண்ட் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணதால் நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் வந்துட்டேன். மற்றபடி பார்த்தா எல்லாமே ஓரளவுக்கு பெட்டராக தான் வந்து ஒரு 2லேருந்து 23% வரைக்கும் வந்து வருமானம் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இதில் முக்கியமாக எதுவுமே வந்து 50% 100%லாம் எதிர்பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல வந்து ஒரு 7லேருந்து 10% வந்தாலே வந்து ஒரு நல்ல விஷயம். பட் பொதுவாக நான் வந்து ஒரு 20-25% எதிர்பார்க்கறது உண்டு. பட் மார்க்கெட் வொலட்டாலிட்டி இல்லாமல் ரொம்ப புல்லிஷாக போயிட்டு இருந்தா 25லேருந்து 30% ஈஸியாக வரும். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஸ்விங் ட்ரேடிங் வந்து ரொம்ப கஷ்டமும் கிடையாது, அதுக்காக வந்து ஒன்றுமே இல்லாமல் ஈஸியும் கிடையாது. நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங் பற்றிய இந்த வார வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பற்றி ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் பேசலாம். சண்டே ஸ்விங் டே அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி 3லேருந்து 5 பங்குகள் அடுத்த வாரத்துக்கு எது மொமெண்டமோட வால்யூமோட நல்ல டெக்னிக்கல்ஸோட இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பட் எதுவுமே வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் நிச்சயமாக நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச்சும் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ரிஸ்க் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதும் நல்லா கற்றுக்குங்க. ஸோ ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் லாஸ் ஆர் ப்ராஃபிட். நீங்கள் லாபம் அடைஞ்சாலோ நஷ்டம் அடைஞ்சாலோ அதுக்கு நான் நிச்சயமாக பொறுப்பு கிடையாது. ஸோ நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி.